Hallelujah, 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 Hallelujah. तेरी स्तुति और आराधना करता हूँ मैं तेरा महिमा से तेरी तो इत्जा होवर जो भी तो चाहे तो यहाँ पे कर हालेलुया 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 करुणा से तेरी नया दिन दिखाता है मेरी मुझे बताता है जब मैं पुकारूं तो दौड़ आता है जब मैं गिरूं मुझे उठाता है हालेलुया 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 மறுபடியும் உம்முடைய பாதத்தில் இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர்த்துக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு மறுபடியும் நீர் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சாயந்தர வேளையில் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களுடைய ஆராதனையில் ஆண்டவரே நீங்கள் பங்கு பெறும்படியாக நாங்கள் கெஞ்சிக்கிறோம். நீர் தாமே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறபடினாலே நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டு இருக்கிற மக்களை ஆண்டவரே துரிதமாய் கொண்டு வாங்க. நாங்கள் ஆராதிக்கும் போது உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்தில் பாடும்போது ஆண்டவரே உங்களுடைய மகிமை இறங்கட்டும். நீங்கள் வழி நடத்துங்க. இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே. ஆமென். First we'll sing a Tamil song, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. என் ஜீவனுள்ள
Okay, you people come and sing.
Shall we all close our eyes in prayer? கண்களை மூடுவோம், செவிப்போம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி என்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி என்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் செய்யக்கூடிய கேட்டுக்கொள்கிறேன்.
Amen. Hey, come, we'll sing a song. At the time, we'll give the offerings. He poured in the oil and the wine, the kind that restoreth my soul. Found me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil and the wine. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. I got Jesus on my mind. Poured in the oil and the wine, the kind that restoreth my soul. He found me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil and the Jesus, Jesus, I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. I got Jesus on my mind. I've got him on my mind. Jesus, Jesus, I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. I got Jesus on my கண்களை மூடுவோம். ஷேவ் காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக எல்சபெத் ஜெயிக்க முடிய கேட்டுக்கிறேன். ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த பரிசுத்த ஓய்வு நாளே ராஜாவே ஆண்டவரே, அப்பா நாங்கள் பரிசுத்தமாக ஆசரிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் தேவன் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ராஜா. 30, 60, 100 பலன்கள் கொடுக்கத்தக்க என் தேவன் நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்குறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நேரத்தில் ராஜாவே சோத்திரம் அப்பா. அப்பா உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பேச போகிற மறைத்தின் தேவன் நீங்கள் வெளிப்படும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்குறோம் ஐயா. அப்பா அதை கேட்டு அது பிரகாரம் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் கெஞ்சி கேட்குறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிக நம்ம எல்லாம் நமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ரூத் மேரி அவர்கள் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மளை அனைவரையும் கூட்டி சேர்த்தது மாத்திரமல்ல, அவருடைய கிருபை நம்மேல் அவர் அளவில்லாமல் வைத்தது நிமித்தம் இன்றைக்கு நாம் எல்லாரும் இங்கே ஜீவனோடு இருக்கிறோம்.
எல்லாம் ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி செபிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நம்மளோடு கூட என்ன பேச காத்திருக்கிறார், எதை பேச வேண்டும் என்று கர்த்தர் நம்மில் விரும்பி எதிர்பார்க்கிறாரோ அதற்காக நம்மளை ஒரு 5 நிமிஷம் ரீஷாலா ரந்தல ரபோதியா ரகரபோதியா ராத்தியா ஷிகத்தலா ரிபி கமால் எதிரியாத்தியா ரவுஷத்யா இராக்கபோலா ரைத்தியா ரௌத்தியா அப்பா உம்முடைய சமூகத்தில் இந்த வேலையில் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆண்டவரை பொறுப்படுத்தி பேசுவது நீங்கள் அல்ல நான் அல்லவோ என்று சொன்னதை போல நீர் எங்களோடு கூட நீர் பேசி எங்களை ஆண்டவரே எண்ணத்தை குறித்து எதை பேசி எங்களை பலப்படுத்த வேண்டும்படி நீ நினைக்கிறோ அதே நீர் எங்களோடு கூட பேச முடியும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்களை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய விலையேற ரத்தத்துக்குள்ளே மறைத்து நீங்கள் மகிமைப்பட முடியும். இயேசுவின் நாமத்தில் கேட்குற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நான் அசைக்கப்படுவதில்லை. எப்படிங்க? நான் அசைக்கப்படுவதில்லை. எப்படி அசைக்கப்படுவதில்லை? நம்ம எப்படி நம்மளால் அசைக்கப்படாமல் இருக்க முடியும்? இப்போ உட்காந்துருக்கிறீங்க, யாருன்னா அசையாமல் உட்காந்துருக்கிறீங்களா? அசையாமல் உட்காந்துக்கிறியா? என்ன ஆகுது? ஒரு இதுக்கு நம்ம என்ன ஆகிறோம்? அசைக்கப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தமாய் சொல்லுகிறார், நீ அசைக்கப்படுவதில்லை. யாருக்கு வேதத்தில் சொல்கிறார் அசைக்கப்படுவதில்லைன்னு? சங்கீதம் 62:5-6. சங்கீதம் 62:5-6. ஒரு விஷபர குதிரை என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அது யார் எழுதின சங்கீதம் மேலே போட்டிருக்குதுமா? தாவீதின் சங்கீதம். தாவீது எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? எல்லோராலும் வேண்டாம், பெற்றோர்களாலும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட, சகோதரனால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் கர்த்தர் அவரை பிடித்து கொண்டார். தாவீது பிடித்து கொள்வது செகண்டு, ஆனால் கர்த்தர் தாயின் கருவிலே இவன் எனக்கு சொந்தமானவன் சொல்லி பிடித்து கொண்டது நிமித்தம் தாவீது தப்பித்து கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பேர் தானா நம்மளை அசைக்கத்தக்கதான காரியங்கள் நமக்குள் வருகிறது. நல்லா ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஆனால் நம்மளை அசைக்கத்தக்கதான ஒரு காரியங்கள் நம்மளிடத்தில் வருகிறது. நேற்று இரவு நாங்கள் சில வசனங்களை தியானித்து விட்டு படுக்க போகும்போது ஒரு 12:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் சிஸ்டரும் படுக்கைக்கு போய் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, நானும் ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். பிசாசனும் என்னோடய அறைக்கு வந்தான். ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? உங்களுக்கு முன்னதாக ஒரு ஊழியக்காரியாக தான் நான் நிற்கிறேன். தேவனால் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக தான் நிற்கிறேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு புரியவில்லை, என்னவோ சம்திங் எதுவும் நடக்குது. எப்போவோ ஓட்டின அந்த பிசாசானவன் ஒரு செகண்ட் என்னை அசைக்கும்படி என் படுக்கைக்கு வந்தான். என்ன ஆண்டவரே, இயேசு ரத்தம் செய்யன்ற என்னென்னவோ பண்ணுற, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. எந்திரிச்சு அதே பெட்டில் உக்காந்த நசரனாக இயேசுவின் நாமத்தினால என்ன அசைக்கவோ என்ன டச் பண்ணவோ என்னிடத்தில் வரவோ உனக்கு என்ன இல்லை, எந்த அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படல. இயேசுவின் நாமத்தினால் உன்னை துரத்துகிறேன்னு சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தை தான், இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்துகிறேன்னு சொன்னேன். ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தேன். இது எனக்கு 2வது முறை சம்பவித்த சம்பவம். இது எப்போதும் ஒரு சாத்தானுடைய கிரியைகளை நம்ம உடைச்சி ஜெபிக்கும் போது அவனால் அவர்களுக்கு விடலை கொடுத்துருவான். ஆனால் எங்களை போல் உள்ளவர்களுக்கு அவன் ஒரு சில பிரச்சனையை, சாதாரண ஒரு பிரச்சனையை கூட பெருசாக கொண்டு வந்து நிறுத்துவான். ஆனால்
ஜெபித்து கிட்டத்தட்ட நான் 2:30 மணி வரைக்கும் என் ஆவியானவர் கூட நான் உறவாட ஆரம்பித்தேன். நானும் என் ஆவியானவர் என்று சொல்லி அவரோடு கூட உறவாட நினைத்தேன். அவன் அசைந்து ஓடி போனான். என்னை அவனால் அசைக்க கூட முடியவில்லைங்க. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் யாரு? நமக்குள்ள இருக்கிறவர் யாருங்க? யாரு? ஏன் இதை சொல்ல பயப்படுறீங்க? நமக்குள்ள இருக்கிறது யாரு? ஆவியானவர். ஆவியான நமக்குள்ள இருக்கிற பிசாசு வரலாமா? நல்லா ஜெபிக்கிற ஒரு ஆத்மாக்கிட்ட வரலாமா? ஆனால் வருவான். அவன் நம்மிடத்தில் ஒரு சில குறைகளை நம்மிடத்தில் காணும்போது வருவான். அப்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன், இன்னைக்கு நான் என்ன தவறுகளை பண்ணினேன், என்னிடத்தில் அவனுக்கு வர எந்த அதிகாரம் இல்லைன்னு ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு பிசாசின் கட்டுகளை உடைக்கும்படி நான் உன்னை கொண்டு போக போகிறேன். நாளைக்கு அற்புதங்கள் அங்கே செய்ய போகிறேன். பிசாசன் இன்றைக்கே உன்னுடைய இதை பயந்து நீ படிக்க ஜுரத்தில் படுக்க வேண்டும்பதற்காக, அந்த பயத்தை கொடுப்பதற்காக அவன் உன் அருகில் வந்தான். எனக்கு தெரியலங்க. நான் இன்றைக்கி போய் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு அவசரமாக ஓடி வந்தேன். எத்தனை தடங்கள் தெரியுங்களா? எத்தனை விதமான பிசாசின் போராட்டங்கள் தெரியுங்களா? என் கூட அந்த சகோதரியால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் அந்த ஆழத்துக்குள்ளே போனது நிமித்தம் அதை புரிந்து அந்த கட்டுகளை உடைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன் சொல்லுங்க? அவனுக்கு தெரியும் நாளைக்கு இந்த டஸ்ட்டை கர்த்தர் பயன்படுத்த போகிறாருன்னு தெரியுங்க. இன்றைக்கு பயன்படுத்தினார். நான் நைட்டு 2:30 மணிக்கும் 3 மணிக்கும் நான் தூங்கினேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய துக்கம் என்னென்னா, நான் அதிகாலையில் 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு தடை உண்டானது. அந்த அதிகாலையில் ஜெபிக்கிறோடைய ஜெபத்துடைய பிளஸ்ஸிங் எங்கேயுமே கிடைக்காதுங்க. நான் அனுபவித்து நான் பேசுகிறாதே. ஆனால் இன்றைக்கு காலையில் 3 மணி ஜெபம் எனக்கு தடை உண்டானது. ஆனால் அவன் தடுத்தாலும் கிரியை செய்கிறவர் ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த பிசாசின் கட்டுகள் அங்கே சூழ்ந்திருந்த கிரிகள் எல்லாம் கட்ட ஆரம்பித்தார். ஆவியானவர் மாம்பேரும் ஒரு விடுதலையின் ஜெயத்தை கொடுக்க ஆரம்பித்தாருங்க. அங்கேருந்து நாங்கள் வண்டி பிடிச்சி வரத்துக்குள்ள நாங்கள் பட்ட பாடு, எங்களுக்கு இந்த ஆராதனையை நாங்கள் அனுபவிக்கக்கூடாது. அப்படி தடைகள், எத்தனை தடைகளை கொண்டாந்தான். தொப்பை கட்டியாக நினச்சோம். ஏன் இந்த ஆராதனையில் போய் எதோ இவ பேச போகிறா, இவள் அசைத்து போகிறா, இவளை விடக்கூடாது என்று. ஆனால் அதையும் ஜெயித்து நிற்க முடியும். தேவ கிருபை எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். இல்லாவிட்டால் தேவனுடைய கிருபைங்க. அவங்க வணங்கி வந்த கொலை தெய்வம் அந்த குடும்பத்தை அலக்களித்து கொண்டு இருந்தது. என் கூட வந்த சகோதரிக்கு அது தெரியல. அவங்க அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. நான் இது ஆவிலே நிறைந்த ஆவிலே உணர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். எல்லாவற்றிலையும் ஜெயத்தை விடலை என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தாருங்க. இன்றைக்கி நம்மளை அசைக்க ஒரு ஆளையும் முடியாதுங்க. ஆனால் சில காரியங்களை நம்முடைய பிள்ளைகளை வச்சு நம்மளை அசைப்பாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்து நம்மளுக்கு அசைப்புக்களை கொண்டு போகுவான். அதுலேயும் நம்ம ஜெயித்து நிற்கணும். தாவீது சொல்கிறாரு, எனக்கு அரணான கோட்டையுமானவர், அவர் எனக்கு அடைக்கலமானவர், என்னை அசைக்க கூட முடியாதுன்றாருங்க. நம்மளை அசைக்க முடியுமா? தாவீது யாருங்க? ராஜாவா அவரு? ஆடு மேய்க்கிற நாத்தம் பிடிச்சவரா? ஒரு மேய்ப்பெண். அந்த மேய்ப்பெண் சொல்கிறாரு, என்னை அசைக்க கூட முடியாது. அந்த விசுவாசம், அந்த ஜபந்தான் அவனை ராஜாவாக்குனது, அவனை மேலிடத்திற்கு கொண்டு போனதுங்க. அவனுடைய பெற்றோரும் சகோதரர்களும் அவனை பகைச்சி வேண்டாண்டு ஒதுக்கப்பட்ட போது அவனுக்கு கோபம் வந்திருக்கலாம், வெறுப்பு வந்திருக்கலாம். ஐயோ, நான் என்ன தவறுகளை செய்தேன், எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்களே. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனை ஒதுக்கவில்லைங்க, பிடித்து கொண்டாருங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பிடித்து கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணுங்க? என்ன செய்தால் சரியாகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு எல்லாரும் பேசணும். ஆண்டவர் நம்மளை பிடித்து கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒன்றுமே தெரியாத மாதிரி யாரோ சொல்லட்டும், எனக்கு என்ன? அப்படியா?
ஒன்றே ஒன்றுங்க, நம்முடைய முழங்கால முடக்கினா போதுங்க. ரெண்டாவது, இந்த வேத வசனங்களை நாம் அனுதினம் படித்தா போதுங்க. இது ரெண்டும் அவனை அசைக்க பண்ணுங்க. நம்ம அசைய மாட்டோம், ஆனால் அவன் அசைந்து போவான். நமக்கு விரோதமாக எழும்புகிற எவ்வளோ பெரிய யுத்தங்கள் எழும்பினாலும், போராட்டங்கள் வந்தாலும், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வந்தாலும் சரி, ஆனால் நம்மோடு கூட இருக்கிற இந்த வேத வசனங்க, தினந்தோறும் நம்ம வேதத்தை வாசிக்கிறோமா? என்ன வாசிக்கிறோம்? என்ன வாசிக்கிறோம்? வேத வசனத்தை. சங்கீதத்தில் ஒரு 5 அதிகாரம், ஆதி ஆகமத்தில் 2 அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 2 அதிகாரம். சந்தோஷம். யாரெல்லாம் தினைக்கும் பைபிள் படிக்கிறவங்க? பைபிள் படிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேங்க. அதில் ஒரு நாளாவது இந்த வசனம் என்னை டச் பண்ணிச்சு, என்னை தொட்டதுன்னு சொல்லி அந்த வசனத்தின் மேலே கையை வச்சு இப்படி என்னை ஆசீர்வதியும் ஜெபிச்சிருக்கிறீங்களா? எனக்கு ஒரு ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்தாருங்க. ஒரு பரிசுத்தவான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஜீவன் அங்கிள் யாருக்கு தெரியுமோ என்ன தெரியாது, அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்தாரு, உனக்கு ஒரு வசனம் டச் பண்ணிச்சுன்னா அந்த வசனத்தின் மேலே கையை வச்சு, ஒருவேளை குறையிலாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து என்னை விடுதலையாக்கின்னு ஜெபம் பண்ணு, ஆசீர்வாதமானாலும் சரி, இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி நீ ஜெபிக்கணும். அன்று முதல் நான் வேத வசனங்களை வாசிக்கும்போது எது என்னை டச் பண்ணுற உடனே அதை என் கை மேலே வைத்து நான் ஜெபிக்கிறது வழக்கமாய் பழக்கி கொண்டேன். இன்றைக்கி நாம் அதை செய்கிறோமா? இன்றைக்கி பிசாசன் என்னை எத்தனையோ முறை அசைத்தான், என் ஜீவனை எடுக்கும்படி அசைத்தான். ஆனால் அவனால் ஒன்று செயல்படுத்த முடியவில்லை. காரணம் யார் இருக்கிறது? எனக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவி என்னுடைய அக்கினியின் அபிஷேகம் நிறைக்கப்பட்டிருக்கிறதுனால அவனால் ஒன்றும் செயல்படுத்த முடியல. இன்றைக்கு நம்ம யாரையும் அவனை அசைக்காமல் இருக்க காரணம் அசைத்தான் தான். யார் வாழ்க்கையில் அவனை அசைக்காமல் இல்லை? உங்களை யாரையும் அசைக்காமல் இருந்தானா? யாருன்னா உங்களை தொடாமல் இருந்தானா? மரணம் உங்களை தொடாமல் இருந்துச்சா? மனுஷர்களோட மிதிக்காமல் இருந்தாங்களா? மனுஷனுடைய சொற்கள் உங்களை சின்ன பண்ணமாய் உடைக்கவில்லையா? பணம் பிரச்சனை வரலையா? எல்லா விதமான பிரச்சனைகள் வந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் செடியாக நிற்கிறோம் என்றார் அவர் கரம் நம்மேல் இருக்கிறது. அதனால நம்ம என்ன ஆயிட்டோம்? தப்பித்து கொண்டோங்க. அந்த தப்பித்து கொண்டது நிமித்தம் சங்கீதம் 27:1, இன்னொருத்தர் எபிரேயர் 13:6, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தாவீது சொல்றாருங்க. ஆடு மேய்க்கிற தாவீது அவர் சொல்றார், நான் யாருக்கு அஞ்சுவேன்? ஒரு முறை ஒரு தம்பி இடத்துல எனக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவருக்கு ஃபோன் போட்டு கொஞ்சம் ஜோராக பேசிட்டாங்க. இன்னும் ரொம்பலாம் அதிகமாக பேசலை. ராத்திரி படுக்கிறேன். ராத்திரி 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பிசாசன் எனக்கு பயமுறுத்தலின் ஆவியை ஊற்ற ஆரம்பித்தான். அவன் தற்கொலை பண்ணி செத்துருவான். நீ தான் கடைசி அவன்கிட்ட பேசுன, உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வரத்துக்குள்ள நீ சூசைட் பண்ணிக்கோ. எப்படிங்க? எப்படி சொல்கிறான்? நீ அவனை கேட்ட, அவன் சூசைட் பண்ணி செத்துருவான். அதை தாங்க முடியாமல் கடைசியாக யாருக்கு ஃபோன் பண்ணானா உன் நம்பர் தான் மாட்டோம். அதனால் நீ அசிங்கப்படுறதுக்கு பதிலாக, அவமானப்படுறதுக்கு பதிலாக நீ சூசைட் பண்ணி செத்துரு. ராத்திரி 11 மணிலேருந்து காலைல 5 மணி வரைக்கும் போராடுறான். சரியான ஜுரத்தில் படுத்த படுக்கையாக இருக்கிறேன். எனக்கு அந்த ஜுரத்தில் எழுந்து அந்த தண்ணி கூட குடிக்க முடியல. என் ரூமில் தனியாக நான் படுத்துருக்கிறேன். சரி, இங்கே தான் அப்படின்னா அப்படியே வேறு இடத்துல படுத்தேன். இல்லை, முடியல. எழுந்து உக்காந்த இந்த வசனத்தை நான் சொன்னேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் ஜீவனுள்ள பலனாக இருக்கும் போது என்னை அசைப்பவன் யார்? இயேசுவின் நாமத்தினால என்னை அசைக்க முடியும். நீ வந்தியா? இப்போ நான் அசைக்கிறப்போ இயேசுவின் நாமத்தினால என்ன? நம்ம அந்த வசனத்தை பற்றி நம்ம உடம்பு சரியில்லை, பலவீனமாக இருக்கும்போது வசனங்களை நம்ம சொல்லி ஜெபிக்கிறோமா? நம்ம வசனத்தை சொல்லி ஜெபிக்கணுங்க.
அந்த வசனம் சொல்லும்போது பிசாசனு இயேசு சாமியே சோதிச்சான். எங்கே சோதிச்சான் ஏசாமியை? எங்கே சோதிச்சான் ஏசாமியை? உங்கள் பாஸ்டர் தான் ஆன்சர் பண்ணுவாங்களா? மற்ற யாரும் ஆன்சர் பண்ண மாட்டீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? 40 நாள் உபவாசம் பண்ண தேவாதி தேவனிடத்தில் அவன் என்ன பண்ணுறான்? சோதிக்கிறாங்க. அவருக்கு பசி உண்டாயிட்டான். ஏன்னா அவர் நம்மளை போல் ஒரு மனிதனாக தான் இருந்தார். அவருக்கு பசி உண்டாயிட்டு, நீ தேவனுடைய குமாரனால இந்த கல் என்ன ஆக்கு? அப்பமாக்கு. ஆனால் அப்பமாக்க முடியாதா? ஏசாமியில் ஆக்க முடியுமா? முடியாதா? ஆக்க முடியும். ஆனால் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையினால் உயிர் வாழ்கிறோம். இன்றைக்கி அவருடைய உயிர் வார்த்தையில் தலைமை நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க. இன்றைக்கி பிரதர் பேசினார், பாஸ்டர் என்ன பேசினார் காலையில்? எந்த டாட்டை வச்சு பேசினார் ஞாபகம் இருக்குதா? எந்த டாட்டு? வித்தியாசமான ஜனங்கள் என்றது அவர் என்ன பண்ணார்? ப்ரூவ் பண்ணி பிரித்து காமிச்சாருங்க. உலகத்தாருக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு என்பதை பிரித்து காமிச்சாருங்க. நம்மள்கிட்ட ஒருத்தர் சண்டை போட வராங்க. கொலா தண்ணி யாரெல்லாம் பிடிச்சிருக்கிறீங்க? தெருவில் பிடிக்கிற தண்ணி யாரெல்லாம் பிடிச்சிருக்கிறீங்களா? நான் பிடிச்சிருக்கிறேன். அங்கே ஒரு சண்டை பண்ணுவாங்க பாருங்கள். நல்லா எனக்கு அந்த அந்த கெட்ட பேச்சு தெரியாதனால அவங்க வாயை பார்த்துங்க. நான் தான் தண்ணி பிடிக்க வேண்டிய நேரம். ஆனால் அவங்க அந்த கெட்ட பேச்சு பேசுகிறதுனால புதிய பாஷை பேசுகிறாங்க. எவ்வளோ நல்லாக்குது இந்த பாஷை! எப்படி எவ்வளோ நல்லாக்குது இந்த பாஷை! புதுசாகுது. நம்ம ஊரில் கூட இப்படியெல்லாம் பேசுறது இல்லையே. நம்ம பெங்களூரில் பல பாஷைகள் இருக்குது. ஆனால் அந்த பாஷையை நான் கேட்டதில்லை. ஆனால் அது கெட்ட வார்த்தை. எனக்கு சத்தியமாக அந்த கெட்ட வார்த்தைன்னு தெரியவே தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்டிகிட்ட போய் சொன்னேன், அக்கா எவ்வளோ சூப்பரான பாஷை பேசுனாங்க தெரியுமா? நம்ம ஊரில் பேசுன்னு நான் கேட்டதே இல்லைக்கா. என்ன பாஷை? கன்னடாவா? இல்லைக்கா. தெலுங்கா? ஏதோ கேட்டீங்க? இல்லை. சரி, அவங்க என்ன தான் பேசுகிறாங்க சொல்லு. அவங்க பேசுன அந்த வேடை அப்படியே பயர் பண்ணிக்கினேன். நான் அது கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சு நான் பயர் பண்ணியிருக்க மாட்டேன். அது என்ன பண்ணேன், அதை சொல்லிக்கினே வீட்டுக்குள்ளே போனேன். இப்போ கூட எனக்கு ஒரு பழக்கக்குது. ஒரு ஊர் பேர் தெரியலனா யார் அது ஃபோன் பண்ணுவேன், இங்கே வந்து இறங்கணுமே, அந்த ஊர் பேரை நான் கேட்டுன்னு போவேன். அப்போ அந்த கெட்ட வார்த்தையை கேட்டுன்னு அவங்கள்ட்ட சொன்னேன். என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை வாழ்த்திருப்பாங்களா? ரொம்ப நல்லவன் கொஞ்சிருப்பாங்களா? அப்போ எனக்கு 25 வயசு 27 வயசு நடக்குது. வச்சாங்க ஒரு சாப்பா. அம்மா, நான் அம்மான்னு ஒரு அப்பான்னு தான் வரும் எனக்கு. அப்பா அப்படின்னு எங்கள் அப்பா வச்ச சாப்பா எனக்கு ஞாபகம் வந்து. நானும் ஒரு காலத்தில் எங்கள் அப்பா வச்ச சாப்பா இன்றைக்கி அந்த சாப்பா என் கண்ணத்தில் விழுதுன்னு. அப்புறம் தான் சொன்னாங்க, இது கெட்ட வார்த்தை, நம்ம வாயில் ஒரு வார்த்தை கிடையாது புறப்படக்கூடாதுன்னு. ஆண்டவர்கிட்ட 3 நாள் அதுக்காக பாஸ்டிங் போட்டேன். தெரியாமல் செய்த தவறுக்காக 3 நாள் பாஸ்டிங் போட்டேன். எனக்கு தெரியல ஏசப்பா, இந்த வார்த்தையை அவங்க பேசுனது இது கெட்ட பேச்சுன்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்களா? அதனால தான் அதை மனசாகப்பட்டது நிமித்தம் நான் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் எனக்கு எல்லா கிஃப்ட்டுகளை கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி ஜெபிக்கும் போது அவங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். ஆனால் நம்மளை அசைக்க கூட முடியாதுங்க. அசைக்க நினைத்தவர்கள் அசைந்து போவார்கள். அசைக்க நம்மளை கீழே போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறவங்கள கர்த்தர் நம் முன்னால் நம்மோடு கூட விரோதியாக இருந்தால் அவர்களை நசுக்குவது கர்த்தர் நம் சொந்த கண்களை காண பண்ணுவார். 1 எபிரேயர் 13:6. அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு சொல்லலாமே. எபிரேயரில் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உங்களுக்கு மனுஷ விரோதியா இருக்கிறாங்களா? மனுஷர்கள் உங்களுக்கு விரோதி இருக்கிறாங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? நோவா? யாருக்கு நோ? பிரதருக்கு நோவா. மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்களா? இருக்கிறவங்களுக்காக ஆண்டுக்கு நான் நன்றி சொல்கிறேன்.
அப்போ தாங்க மனுஷன் நம்மளுக்கு விரோதமாக எழுமுனா தான் நம்ம கத்திரத்தில் நெருங்குவோங்க. அப்பா எனக்கு உதவி செய்ய, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், ஒத்தாசை வரும் பருவதனராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். மனுஷன் நம்முடைய சொற்களும் மற்ற காரியங்களும் நம்மளுக்கு விரோதமான காரியங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் நிறைந்திருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஆண்டவரை தேட மாட்டோங்க. ஒரு மனுஷருக்கு, மற்ற மனுஷருக்கு நம்ம மதிப்பு கொடுக்க மாட்டோம். எனக்கு என்ன, எல்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் அந்த உபத்திர பாடுகள் கண்ணீரின் குகைகளை நம்ம போகும்போது கர்த்தர் எனக்கு சகாயர், நான் யாருக்கு பயப்படேன்? எபிரேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மளுக்கு உபத்திரம் வரணுங்க, போராட்டம் வரணுங்க, துக்க கண்ணீர் வரணுங்க. அப்போ தான் நம்ம பரத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டா மனுஷன் நம்ம கேட்கும் போதெல்லாம் எல்லா உதவிகளும் நமக்கு செய்துனே இருந்தார் ஆண்டவர். இல்லை மனுஷனத்தில் கேட்குற போதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? தேட மாட்டீங்களா? ஆண்டவர் தேடுவீங்களா? தேடவே மாட்டோங்க. ஏன்? எனக்கு மம்மிக்கிறா, நான் பண்ண மம்மி பார்த்துக்கா, செல்ஸ் பார்த்துக்கிறாங்க, எனக்கு பிரதர்ஸ் இல்லைங்கிறாங்க, எல்லாரும் எனக்கு பார்த்துக்குவாங்க, எனக்கு என்ன கவலை? எனக்கு ஒரு ஒரு கெட்ட ஒரு எண்ணம் அப்பப்போ வருங்க. நான் ரொம்ப நல்லவன்னு நினைக்காதீங்க. இன்னும் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு வீட்டில் நான் ஒரு 10 வருஷம் வாடகை இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் 18-19 வருஷம் கூட ஒரு வீட்டில் நான் வாடகை இருந்திருக்கிறேன். அப்பா, இனி இந்த வீட்டை விட்டே போகக்கூடாது, எல்லா சௌகரியமும் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லோரும் எனக்கு பழகிட்டாங்க, இந்த இடத்த விட்டே நம்ம அசரக்கூடாது சொல்லி நினைப்போங்க. ரொம்ப சந்தோஷத்தில் நம்ம சுற்றில் எல்லோரும் இருக்கிறாங்கப்பா, இவங்களாம் இருக்கிறாங்க, எனக்கு என்ன அப்படின்னு நினைப்பேங்க. நினச்சி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோங்க. ஒரு வாரம் தான் ஓடுங்க, அங்கே ஓனர் வந்து வீட்டை காலி பண்ணுவாங்க. சுற்றில் இருக்கிறவங்களா எனக்கு ஆப்போசிட்டாக மாறுவாங்க. ஏன் நம்ம என்ன பண்ண, இவங்க நம்மளை வீடு காலி பண்ண சொல்கிறாங்க, ஏன் என்னை வீடு காலி பண்ண சொல்கிறேன்? ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் சட்டமாக பேசுகிற ஆள் நான் மட்டும் தான் இருப்பேன். ஏன்னா நான் தப்பு பண்ணாத வரைக்கும் என்னை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு. அவங்க சொல்லுவாங்க, இல்லைம்மா உனக்கு நான் உன்னை வீடு காலி பண்ண சொல்லுவேன்னா வீடை நான் சரிப்படுத்துகிறேன், நான் உனக்கு அப்போ நீ வீடு சரி பண்ணிட்டு எனக்கு வீடு தருவீங்களா? கண்டிப்பாக தருவேன், ஆனால் 2000 ரூபாய் ஏற்றுவேன், 1000 ரூபாய் ஏற்றுவேன், பரவாயில்ல, எனக்கு அந்த வீடு தான் வேணும். அந்த மாதிரி சில அநேக காரியங்களை நான் அப்படி வேதனைக்குள்ளே அனுபவிச்சிருக்கிறேன். தேவனுடைய சகாயம் ஒத்தாசை தேடாத பட்சத்தில் எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் என்னை சுற்றில் இருக்கிறாங்க, எனக்கு வீடு பாதுகாப்பாக இருக்குதுன்னு நினைக்கும் போது, ஓஹோ நீ இப்படியா நினைக்கிற, வைக்கிற உனக்கு என்ன வைக்கிறேன் வச்சிடுவார். ஆண்டவரே என்னை மன்னிச்சிடு, ஆண்டவர் என்ன இப்படி நினச்சது தப்பு தான், இனிமேல் நான் இப்படி நினைக்கவே மாட்டேன் ஆண்டவர். அந்த புத்தி போமா, ஒரு 10 வருஷம் பொறுத்து திருப்பி அந்த புத்தி வரும். ஆண்டவர் ஏன் நம்மளை உடைக்கிறாரு? நம்ம நினைக்கிறோம் உடைக்கிற அந்த சமயத்தில், நம்ம மனசில் நம்மளை போட்டு மிதிக்கிற அந்த சமயத்தில், துக்கப்படுத்தி கண்ணீரின் வேதனைக்குள்ளே போகும்போது, எனக்கு மாத்திரம் ஏன் செய்கிறாரு, எனக்கு சகாயம் பண்ண மாட்டாரோ, எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரோ, நான் ஜெபிக்கிற எல்லா ஆராதனையிலும் எல்லாவற்றிலும் நான் கலந்து கொள்கிறேன்னு எனக்கு மாத்திரம் ஏன் இது நடக்குது சொல்லுவோங்க. ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, நம்ம உபத்திரத்தில் போகிறோன்னா, பாடுகளின் மத்தியில் நம்ம போகிறோன்னா, நமக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லா உதவி செய்யுங்க, நம்மளுக்கு விரோதமாக மாறுறாங்கன்னா, அவருடைய அப்பாவின் அன்பு நம்மில் அதிக நேசமும் அன்பு நம்மளை நிறைப்பதற்காக அவருடைய அன்பை மாத்திரம் நம்ம அன்பு காட்ட முடியாக இப்படிப்பட்ட பகையில் விரோதங்களை ஆண்டவர் எழுப்புவாருங்க. நம்ம ஆண்டவர் லேசப்பட்டவர் நினைக்கிறீங்களா? அவர் எப்படிப்பட்டவர்? எரிச்சலாம் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரலையா? எரிச்சல் உள்ள தெய்வம் தான், ஆனால் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு என்ன முக்கியமான பாயிண்ட்டு? அவர் சுயநலம்லாம் கிடையாதுங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க.
பொறாமை உள்ள தேவன். நான் ஒருத்தரை அதிகமாக நேசித்துட்டு என் ஜெபநேரத்தை திருடி அங்கே கொடுத்துட்டேன்னா வைக்குவார். எனக்கும் அவனுக்கு இடைவெளி பெரிய ஒரு குழியை தோண்டிடுவார். என்னை தவிர வேறு யார் உனக்கு சொந்தமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதலாவது அவரை தேடும் போது எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குங்க. அவருடைய கிருபை தாங்க. 2 சாமுவேல் 22:30. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பார்த்தீங்களா? எங்கே நிறுத்துறாரா? மான் ஓடுறதை பார்த்துருக்குறீங்களா? மான் இங்கே தான் ஒரு கால் இருக்குதை பார்ப்பீங்க, அடுத்தது அங்கே ஒரு கால் இருக்குங்க. அந்த மாதிரி கால்களை நம்மளுக்கு ஆண்டு கொடுக்குறாருங்க. இந்த இவர் தாவீது எழுதுன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த வசனங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் படிங்க, ஞாபகம் வரல. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உபத்திர பாடுகள் நல்லா விட்டு தான் தாண்டி வரத்தான் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டுவேன். யாரெல்லாம் மதில் தாண்டி இருக்கிறீங்க? யார் மதில் தாண்டுவா? வீரர்கள் தாண்டுவாங்க. அப்புறம் குரங்கு தாவும், கோத்தி மங்கி தாவும், புலி தாவும். இங்கே இருக்கிறேனே, நான் படிக்கிற காலத்திலெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல அடங்கி உக்காந்தன்றதை நீங்கள் என்னை பார்க்கவே முடியாதுங்க. அங்கே தான் மேரி அங்கே தான் அது அங்கே தான் உட்காந்துக்கிறேன், அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் நான் எங்கே இருப்பேன் தெரியுங்களா? மதில் மேலே ஏறி உக்காந்துக்கிருப்பேன். ஒரு சேரை போடுவேன், அந்த சேர் மேலே ஏறி மதில் உட்காந்து இங்கேருந்து அங்கே தாவேன், அங்கேருந்து இங்கே தாவேன். இதுக்கு வால் மட்டும் தான் இல்லை, வால் இருந்தால் என்ன பண்ணுமோன்னு சொல்லுவாங்க. நல்லா ஜாலியாக இங்கேயும் அங்கேயும் தாவிட்டு மரத்து மேலே இங்கே ஒரு கால் வச்சுக்குவேன், இங்கே மதில் மேலே ஒரு கால் வச்சுக்குவேன். ஒரு ஆம்பளை பையன் அப்படி செய்கிறத போல் நானும் செய்வேன். கடைசியில் என்ன ஆகும் தெரியுங்களா? கால் உடஞ்ச அப்பா அப்பா எங்கள் அத்தை சொல்ல, எப்போனா என்னை ஒரு வாட்டினா அத்தைன்னு கூப்பிட்டுக்கிறியா? உனக்கு கஷ்டம் வரும்போது பண்ணுறதெல்லாம் நான் உனக்கு, ஆனால் கஷ்டம் வரும்போதெல்லாம் யாரை கூப்பிட்ற? அப்பாவை கூப்பிட்ற. எனக்கு அப்பா தான் ரொம்ப ஆசை. காலை உடச்சின்னு வந்து உட்காந்துக்குவேன். மதில் இங்கேயும் அங்கேயும் தாவினே இருப்பேன். ஏன்னா என் கால் கொஞ்சம் நேரம் இருக்காது, துரு சுறுசுறுப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனால ஒரேடியாக கால் உடச்சின்னு உட்காந்துருவேன். தயவுசெய்து பசங்களாம் அப்படி இருக்கிறீங்களா? யாருன்னா அப்படி மதில் தாண்டி இருக்கிறீங்களா? ரொம்ப நல்ல பசங்க. ஆனால் நான் மட்டும் தான் இங்கே தத்தலியாக நின்றுக்கிறேன், கெட்டவளாக நின்று இருக்கிறேன் இல்லையா? ஆனால் தாவீது சொல்கிறாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். அந்த மதிலை தாண்டுவதற்கு கர்த்தருடைய பலனும் கிருபையும் நம்மளுக்கு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாருங்க. இன்னைக்கு நம்ம சேனைக்குள் பாய்வது ஒரு லேசான காரியமா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது என்ன பண்ணாங்க? கிதியோனை வச்சு ஆண்டவர் என்ன செய்தார்? கிதியோனை வச்சு என்ன செய்தார்? யோசுவாவை வச்சு என்ன செய்தார்? அந்த யுத்தத்தில் அவங்க ஜெயிச்சு போகணும்னா முதல்ல அவங்கள பரிசுத்த பண்ணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பண்ணினது தவறுகள். விக்கிரத்தை ஆராதிக்கவும் கூடாது, அதுக்கு படைச்சதை சாப்பிடவும் கூடாது. ஒரு சகோதரிக்கு நான் சொன்னேன், செத்தவங்களுடைய போட்டால் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. நானும் அந்த சகோதரியும் கொஞ்ச நேரம் பேசி நின்றோம். செத்தவங்க போட்டால் வைக்கலாமா நம்ம வீட்டில்? நான் வணங்குறதில்ல, நான் கும்பிட்றதில்ல, நான் பார்வைக்கு வச்சுக்கிறேன், வைக்கலாமா?
வைக்கலாமா வைக்கக்கூடாதா? ஏன் வைக்கக்கூடாது? ஏன் வைக்கக்கூடாது? நினப்பெல்லாம் அங்கே இருக்கும். ஓகே, அப்புறம் பிசாசு கிரியை செய்வாங்க, அவங்க வர மாட்டாங்க. ஆனால் வெளியே இருக்கிற பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இது தான் சான்ஸ்னு கத்துடைய பிள்ளைங்களுடைய வீட்டில் செத்தவங்களுடைய போட்டால் வைக்கவே கூடாதுங்க. ஒரு வேளை நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்களா, இன்றைக்கி அதை ரிமூவ் பண்ணுங்க. எனக்கு எங்கள் அம்மா நான் உயிருக்கு உயிராக நான் நேசித்தவள். இன்றைக்கி நினச்சா கூட எங்கள் அம்மாவை நினச்சி நான் அழாத நாட்கள் இல்லை. எனக்கு அம்மா இல்லாத பண்ணிட்டீங்களே. ஆனால் எங்கள் அம்மா இருந்திருந்த அந்த ஆண்டுக்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன். ஆனாலும் அந்த துக்கம் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் அம்மாவுடைய போட்டா என்கிட்ட குழந்தை கொடுத்தாங்க. இந்தாதி நீ வச்சுக்கோ. எங்கள் எல்லார் வீட்லேயும் ஒன்று இருக்குது. என்கிட்ட கொடுத்தாங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு. இவளுக்கு கொஞ்ச நாள் பாசங்குதா, கொஞ்ச நாள் இவளுக்கு அன்பு இருக்குதா. எங்கள் அப்பாவுடைய போட்டாவும் கொடுத்தாங்க, எனக்கு 2 போட்டாமே வேணாம். நான் உயிர்க்குறாய் உலகத்தில் நான் பிறந்த பிறகு நான் நேசித்தது ஒருவர் உண்டானால் என் தாயை என் தகப்பனை தவிர நான் உலகத்தில் மற்ற எல்லாவற்றையும் செகண்ட் பர்சன்ட் தாங்க. ஏன்னா அதனால தான் அந்த 2 பேர் போன வழியை நான் போனேங்க. அம்மா இந்து கடவுளை கும்பிடுவா, பிராமணர். அப்பா ஆர்சியை கும்பிடுவார், அதையும் கும்பிடு இதுவும் கும்பிடு. ஏன்னா எனக்கு 2 முக்கியம். அவ்வளோ நான் நேசித்தவள். அந்த போட்டாவை என் வீட்டில் இன்றைக்கி வரைக்கும் நான் வைக்கலைங்க. அதனால் எவ்வளோ போராட்டங்கள் எனக்கு வந்தது தெரியுமா எங்கள் வீட்டில். ஆனால் அது வச்சுருந்தா அதை காட்டில் 100 மடங்கான போராட்டம் எனக்கு வந்திருக்கும். ஏன்னா அவன் மூலியமாய், அந்த போட்டான் மூலியமாய் பிசாசன் பல காரியங்களை அவன் கிரியை செய்திருப்பான். இன்றைக்கி நான் இங்கே நிற்கவே முடியாத அளவுக்கு என்னை கொண்டு போயிருப்பான். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் இருப்போமானால் ரிமூவ் பண்ணிடுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மதிலுங்க, இதெல்லாம் ஒரு சேனைங்க. நமக்கு பிசாசன் சேனையோடு கூட நம்மளோடு கூட யுத்தம் பண்ண வருவான். அதை நம்ம ஜெயிக்கவர்களாக இருக்கிறோம். யோசுவா யுத்தத்துக்கு போகும்போது சூரியனை நிறுத்தினார். 7 முறை அது என்ன பண்ணார், அந்த மதிலை சுற்றி வந்தார், அந்த கோட்டையை சுற்றி வந்தார். அந்த கோட்டையை துதியினால் இடித்து போட்டார் ஆண்டவர். இன்றைக்கு நாம் இதெல்லாம் ஜெயிக்கணும்னா நான் உங்களுக்கு அழகாக ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லித்தரேங்க. நீங்கள் உபத்திர பாடு கஷ்டத்தில் போகும்போது, நெருக்கடியில் வேதனையான கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போகும்போது, எனக்கு ஆண்டவர் இப்படி கொடுத்துட்டாரு, எனக்கு இப்படி ஒரு பலவீனத்தை கொடுத்துட்டாரு, நான் இவ்வளோ பாடுக்குள்ளே போயிருக்கிறேன்னு ஏன் எனக்கு மாத்திரம் இந்த சோதனைன்னு நினைக்காதீங்க. ஒன்று நம்மளை புடமிடுறாரு, 2வது மற்றவர்கள் அந்த கஷ்டத்தோடு நம்மள்கிட்ட வரும்போது அவங்கள நம்ம தாங்குவோங்க, அவங்களுக்காக நம்ம திருப்பி நின்று ஜெபிப்போங்க. ஏன் கொடுத்தாரு? நீ இந்த மதிலெல்லாம் தாண்டினா தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டோடைய சகாயத்தை டைரக்டாக நீ அனுபவிக்க முடியுங்க. இன்னைக்கு நாம் அனுபவிக்கிறோமா? நாம் அதை பெற்றுக்கொள்கிறோமா? இன்றைக்கு நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம், எனக்கு மிகவும் உபத்திர பாடுகள் கண்ணீர் வரும்போது என் ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆவியானவர் உங்களுக்கு கூட நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த பிரச்சனையை வச்சு ஸ்தோத்திரம் மட்டும் போடுங்க, துதியை மட்டும் போடுங்க. அந்த எல்லாவற்றையும் நம்ம ஜெயித்து சாதிக்க முடியும். சும்மா நம்ம ஜெபித்து அழுப்பாதபடி ஸ்தோத்திர துதிகளை நம்ம ஏறெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோங்க. நீங்கள் அந்த துதி ஸ்தோத்திரத்துக்கு தான் பிசாசு நடுங்குவான். அந்த துதி ஸ்தோத்திரத்துக்கு தான் நம்மளை விட்டு ஓடி போவாங்க. அவன் இதை விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு இப்படி கஷ்டங்குது, எனக்கு இப்படி கஷ்டங்குது, என் பிள்ளைக்கு இப்படி அப்படி புலம்புறது விடுங்க. ஒரு முறை அவற்றை சொல்லுங்க, நம் தெய்வம் காது கேளாத தெய்வம் இல்லை, கண் இருந்தும் பார்க்காத தெய்வம் இல்லை, வாயிருந்தும் பேசாத தெய்வம் இல்லை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஜீவனுள்ள தெய்வம், ஜீவனுள்ளவராய் நம்மத்தில் அவர் இருக்கிறாருங்க. இன்னைக்கு
நம்முடைய உபத்திர பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது ஒன்று பழகிக்குங்க. முறுமுறுக்காதீங்க. முறுமுறுக்கிறது சோர்ந்து போகுது பிசாசுடைய ஒரு பலத்த ஆயுதம், பலத்த ஒரு ஆயுதம். அதுக்கு பதில் அவங்களுடைய வேலை இடத்துலையோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ உங்களை பிள்ளைங்களாலேயோ உங்களுடைய ஹஸ்பண்டாலேயோ உங்களுடைய ஒய்ஃபுனாலேயும் உங்களுக்கு கஷ்டம் வருமானால் சொல்லுங்கள் ஒரு முறை ஆண்டுகிட்ட, அடுத்த முறை ஆண்டவரே இந்த உபத்திரத்துக்காய் சோத்திரம் ஏன் சொல்லுங்கள். அவர் அறியாமல் நம்மளுக்கு ஒன்று நேரிடாதுங்க. என் வேதம் சொல்லுது, ஒரு முடி கூட தரையில் விழாது. ஏன் விழாது? அவரால் எண்ணப்பட்டிருக்கிறது, அவரால் எண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் அவருடைய சமூகத்தில் நம்மளை முழுதுமாக அர்ப்பணிக்கலாமா? அவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது ஏசாயா 38:14-15, சங்கீதம் 16:8. எனக்கு தமிழ் பைபிள் காட்டிலும் கன்னடா ரொம்ப நல்லாகுது டிரான்ஸ்லேஷன். எனக்கு அதை இன்றைக்கி கேட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏசாயா 38:14-15. நம்மட்டை போலும் தகலான் குருவியை போலவும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா? மனுஷர்லாம் நம்மளை என்ன பண்ணுறாங்க? நம்முடைய ரத்தத்தை உரிகிற மூட்டு பூச்சிகளாக இருக்கிறாங்க. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஏசாயாவின் புஸ்தகம் என்ன தெரியுங்களா? ரட்சிப்பை மொத்தத்தான் அதில் வெளிப்படுகிறது. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதை தான் அதில் வெளிப்படுத்துகிறது. ஆனால் இவர் சொல்கிறாரு, ஆனால் என்னை என்ன பண்ணி கடைசியாக படிங்க அதை கீழே இவைகளால் மனுஷன் பிழைக்கிறார்கள், இவைகள் எல்லாம் என் உயிருக்கு உயிராக இருக்கிறது, என்னை சொஸ்தப்படவும் என்னை பிழைக்கவும் பண்ணினீர். மனுஷர் எல்லாரும் விதமாக இருக்கிறாங்க, ஆனால் நீர் என்னை என்ன பண்ணிட்டுறீங்க? பிழைக்க பண்ணினீர், சொஸ்தமாக்கினீர். சொஸ்தமாக்குறதுனா என்ன? பிழைக்க வைக்கிறதுனா என்னங்க? இதுக்கு ரெண்டுக்கும் அர்த்தம் தெரியுமா? சொஸ்தமாக்குறதுனா என்ன? பிழைக்க பண்ணுறதுன்னா என்ன? நோயிலேருந்து நம்மளை சுஸ்தமாக்குறது. பிழைக்க பண்ணுறதுன்னா என்னங்க? ஏன்னா வாழ வைக்கிறாரு, அழிவுலேருந்து வாழ வைக்கிறாரு. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் செத்து போயிட்டேன். யார்? மேரி செத்து போயிட்டேன். ஆனால் எல்லாரும் கூடி என்ன பண்ணுறீங்க? மேரி சிஸ்டர் வேணும், மேரி சிஸ்டர் ஜீவனை கூட்டி கொடுங்க ஆண்டவரை, இந்த ஜீவனை எழுப்பி நிற்க செய்யுங்க ஆண்டவரை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்கிற சத்தத்தை ஆண்டு கேட்கும்போது என்ன பண்ணுறாரு? பிழைக்க பண்ணுகிறார். நம்முடைய ஜீவனை மறுபடியும் ஒரு ஆயுஷ்னால கூட்டி கொடுத்து நம்மளை பிழைக்க பண்ணுகிறார். இது தாங்க வித்தியாசம். சொஸ்தமாக்கணும் அப்படி தொட்டுட்டு சுகமாக்குறதல்ல, அந்த நோயில் நம்மளை புடமிட்டு அந்த நோய்க்குள்ளே கொண்டு போய் தான் நம்மளை சொஸ்தமாக்குவாருங்க. நேற்று இதில் செல்லில் நாங்கள் பார்த்தோம், எத்தனையோ பேர் செத்தவங்களை மெட்ராஸ்லையா எங்கன்னு என் ஞாபகம் இல்லை, மைசூரில் நம்ம ஊர் பக்கத்துலேயே எத்தனையோ செத்தவங்களை இது 55 விசுவாசிங்க செத்து பொண்ணுங்களை உயிரோடு நிற்க வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன மாதிரி? இந்த கட்டடம் கட்டுறது விசுவாசிங்க, கட்டடம் கட்டுற விசுவாசிங்க செத்து பொண்ணுங்களுக்காக ஜெபம் பண்ணி உயிரோடு பிழைக்க பண்ணினாருங்க. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? நான் உங்களை செத்து பொண்ணுங்களுக்காக ஜெபம் பண்ணி உயிரோடு வாங்கி கொடுங்கன்னு ஒரு பக்கம் இருக்க, நான் இன்னொரு பகுதியை சொல்கிறேன்.
இன்னைக்கு செத்துப்போன ஆத்துமாக்கள் உயிரோடு நடமாடி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டரை விட்டு பின்மாற்றத்தில் போயிருக்கிறாங்க. ருசிச்சு ரசித்து மென்று முழுங்கி ஆண்டரை விட்டு போனவங்க அநேகர் உண்டு. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அவங்களுக்காக திறப்பில் நிற்கிறோமா? இன்றிலேருந்து ஆண்டரை பற்றி தெரிஞ்சவங்க ஆண்டரை விட்டு பின்மாற்றத்தில் எத்தனை பேர் போனாங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வரணும், மறுபடியும் கொண்டு வரணுங்க. என்னுடைய ஊழியம் ரட்சிக்கப்படாதவங்களை கொண்டு வருகிற ஒரு பக்கம் ஊழியம் இருந்தாலும், பின்மாற்றத்தில் இருக்கிறவங்கள முக்கியமாக அவரை வெளியே கொண்டு வர்றது தான் என்னுடைய முக்கியமான ஒரு ஊழியம். நீங்கள் புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களை கொண்டு வந்துடலாங்க. எல்லாம் தெரிஞ்சு பின்மாற்றத்தில் இருக்கிறவங்கள கொண்டு வருவது கூடாத ஒரு காரியம் என் வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம திறப்பில் நிற்கணுங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணுங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி தருகிறார். சங்கீத 16:8 கர்த்தரை எப்போது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது புறத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். உங்கள் சத்துரு உங்களுக்கு குரதமாய் பேசி உங்களை மனமடிய பண்ணி உங்களை கஷ்டப்படுத்தினவங்க அவங்க கஷ்டத்தில் போகும்போது, அவங்க மனமடியும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? மம்மி ரொம்ப நல்லவங்களாக்குறாங்க, மம்மி ஜெபிப்பாங்களா? நான் ஒரு வாட்டி பண்ணாங்க ஒரு தப்பு, இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன தப்பு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் படிக்கிற காலத்தில் பண்ணணும், ரொம்ப நல்லவங்க நான் அப்போலாம். நான் பண்ணாத தப்புக்கு சிஸ்டர்கிட்ட போய் இவ இப்படி தான் பண்ணான்னு சொல்லிட்டா. என்னை ஒரு 5 நிமிஷம் முட்டி போட வச்சுட்டாங்க. எல்லா பசங்க மத்தியிலே என்னை முட்டி போட வச்சுட்டாங்க. நான் சொல்கிறேன், இதுக்கே எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் போய் பார்த்தேன் அவ்வளோதானே. ஆனால் அந்த சிஸ்டர் நம்பலை, முட்டி போட வச்சுட்டாங்க. முட்டி போட வச்சோன்னா எனக்கு வெக்கம் ஒரு பக்கம், அலை ஒரு பக்கம், துக்கம் ஒரு பக்கம். எங்கள் அத்தைக்கு இந்த விஷயம் தெரியாது. சாப்பிடுனாங்க, எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேண்டாம். ஏன்? எங்கள் அத்தைக்கு தெரியல. ஏன் மக்கள் சாப்பாடு வேணாம், எனக்கு வேணாம், ஒன்றும் வேண்டாம் அத்தை. ஏன்? அதெல்லாம் சொல்ல முடியாது, போய் படுத்துக்கினேன். படுத்துட்டு அழுகுறேன், அப்படி அழுகுறேன். காலைல நல்லா ஜுரம். மறுநாள் மாதா கோயிலுக்கு போனேன். மாதாவே, அந்த பொண்ணு என் மேலே பொய் சொல்லிடுச்சு. நான் பண்ணாத தப்புக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு? என் மேலே பழியை போட்டுச்சு. அதனால் அவள் 10th எக்ஸாம் இந்த வருஷம் எழுதுறான். என்ன ஆகணும்? அவ ஃபெயில் ஆகணும். அது என் காதில் கேட்கணும். அந்த சந்தோஷத்தை நீர் எனக்கு கொடுக்கணும். மாதா கிட்ட ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் புளியார் கோயில் போனேன். புளியார் அப்பா, அந்த பொண்ணு ஃபெயில் ஆகணும், 10th ஃபெயில் ஆகணும். அவள் அசிங்கப்படுறதை நான் பார்க்கணும். நான் ரொம்ப நல்லவு தானே? பழிக்கு பழி வாங்க ஆரம்பித்தேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, அந்த ஜபத்துக்கு கூட பதில் கிடைச்சிதுங்க. 10th எல்லா வீட்டில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி இருந்தவா 2 மார்க்கில் அவுட் ஆனா ஃபெயிலின்னு. அந்த 10th ரிசல்ட் வர வரைக்கும் மாதா கோயிலுக்கு போனேன், புளியார் கோயிலுக்கு போனேன். ஃபெயில் ஆகணும். எல்லாருக்கும் புரியல, இவ இப்படி போகிறவ கிடையாத, இவ தினந்தோறும் 2 கோயிலுக்கு போகிறவ கிடையாது, ஏதோ சம்திங். 10th ரிசல்ட் வந்ததுங்க. நான் அன்றைக்கி நைட்டு தூங்கினேன் நினைக்கிறீங்க? தூங்கலையா? ஏன்? அவள் ஃபெயில் ஆகிறத என் காதில் கேட்கணும். நான் சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி தரணும். எல்லா மார்க்கையும் கேட்டேன். எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய மார்க்கையும் கிடையாச்சுங்க.
யார் மார்க்? அவளுடைய மார்க் வந்துச்சா? வந்துருச்சு. என்ன மார்க்கு? அவள் ஃபெயிலுன்னு சொன்னா தான். நான் சிரித்த சிரிப்புக்கு அல்லவே இல்லைங்க. எவ்வளோ நல்லவன் நான். எல்லாம் 1 ரூபா சாக்லேட் 50 பைசா சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? ரொம்ப நல்லவாகன்னா எல்லாருக்கும் லட்டு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தினுங்க. ஏன்? என் சத்துரு ஃபெயில் ஆனா, எனக்கு விரோதமாக எலிமினாவை ஃபெயில் ஆகி வெக்கப்பட்டு நிற்கிறா. அன்னைக்கு நான் வெக்கப்பட்டேன், இன்னைக்கு அவள் வெக்கப்படுறதை நான் பார்க்குறேன்னு சொன்னேன். இப்போ செய்வேனா? இப்போ அந்த தப்பு செய்வேனா? இல்லைங்க. அது தெரியாத காலத்தில் அந்த தப்பிதத்தை பண்ண. ஆனால் இன்னைக்கு அந்த தப்புக்காக எப்போலாம் எனக்கு ஞாபகம் என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. இனி நான் அப்படி யாருக்கும் செய்ய மாட்டேன். ஒருவேளை உங்களுடைய சத்துருகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி அநேக காரியங்களை தீமையானது செய்கிறாங்களா, முதலாவது ஆண்டருக்கு தெரிவிங்க. யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க. சொன்னால் நம்மளுக்கு அதில் என்ன வரும்? பிரச்சனைகள் தான் வரும். நம்மளுக்கு மன ஆறுதல் கிடைக்காது, ஒரு தைரியம் கிடைக்காது. அப்பாட்ட போங்க. எனக்கு சுதாகர் பிரதர் இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு இப்படி பேசிட்டாரு, சிஸ்டர் எலிசபெத் என்னை இப்படி பேசிட்டாங்க, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரை, இவங்களை மன்னிக்கிற ஆண்டவரை, மறக்கிற ஆண்டவரை, இவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்மளை உயர்த்தி அவளுக்கும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறதை பார்ப்போங்க. இன்றைக்கி இந்த ஊழியக்காரங்களோட பேரை நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களால் இந்த தப்பு செய்ய முடியாதுங்க, இவங்க அதை செய்யவும் மாட்டாங்க இல்லையா? இன்றைக்கி நாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கணுங்க. அதுதான் சொல்கிறாரு. அதை படிடுற இன்னொரு வாட்டி. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கோம். நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறாரு, நமக்காக நம்பிக்கையில் ஒரு கோட்டை இருக்கிறது, அரணான துணையமானவர் நம்மளுக்கு இருக்கிறாருங்க. இன்றைக்கி வேலை இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வருதா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பிரச்சனை வருதா, உங்கள் அக்கம் பக்கம் பிரச்சனை வருதா, பிள்ளைகளால் பிரச்சனை வருதா, என்ன வந்தாலும் சரிங்க, அவர் நம்மளுக்கு அரணான கோட்டையும், அவர் நமக்கு துணையமானவராக இருக்கிறாரு, அவர் நமக்கு சகாயராக இருக்கிறாரு, நம்மளுக்கு நம்பிக்கை உள்ள ஒரு கண்மலையாக இருக்கிறாரு. இதை நம்ம பற்றி கொள்வோமானால் எல்லாவற்றையும் நம்மளால் ஜெயித்து சாதிக்க முடியுங்க. நம்ம ஜெபிக்கலாமா? ஷடரியாதலபோ ஷபடரபோதியா நீடரந்தலரபோ ஷபபப ரியாதல கண்டலராத்யா ரியாதராத்திரபோ ஷபாலரபோத்யா கமலகோதரியா சிபரபோத்யா. எங்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி எங்களை புடமிடவும் செபிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்த முடியும் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும் ஏசியம்னு கேட்குற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் இந்த நாளிலும் அடியார்களோடு இடைப்பட்டு அவருடைய வார்த்தையை கொண்டு அநேக காரியங்களை ஞாபகமூட்டும்படியாகவும், அதே போல இந்த நாட்களிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் அசைக்கப்படாதபடி அவரே நமக்கு கண்மலையும் அவரே நமக்கு ரட்சிப்புமாய் இருந்து அவரே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் பலனாய் இருக்கிறார் என்று நாம் கேட்டோம். கர்த்தரே நமக்கு சகாயராய் இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? மனிதன் என்ன செய்வான் என்று அநேக காரியங்கள் அநேக வசனங்களால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதும், அதே போல் ஆண்டவர் நம்மை நடத்துகிறதும், அதே போல் ஆண்டவரே நம்மோடு துணையாய் இருக்கிறதும் இந்த நாளிலே நாம் கேட்டோம். அதை நாம் விசுவாசித்து இந்த நாளிலே இன்னும் அதிகமாய் நாம் கர்த்தருக்குள் நெருங்கி நாம் ஜீவிக்கத்தக்கதாக கண்களை மூடுவோம், நாம் செபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரப்பா. நீர் ஆண்டவரப்பா இயேசுவே. ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரப்பா. இந்த நாளிலே இந்த பெந்தகோஸ்து நாளிலும் ஆண்டவரப்பா ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே.
120 பேர் மேல் ஆண்டவரப்பா உம்முடைய ஆவியை ஊற்றினீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றி ஆண்டவரே நீர் பிள்ளைகளை ஆண்டவரப்பா நடத்தத்தக்கதாக நீர் கிருபை செய்யுமாறு செபிக்கிறோம். விசேஷமாய் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரப்பா வார்த்தையின் படியே ஆண்டவரே நீர் சொன்ன வண்ணமாக ஆண்டவரப்பா நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொன்ன வண்ணமாக அதை போல் ஆண்டவரப்பா ஆவியானவர் இந்த நாளிலே ஆண்டவரப்பா கிரியை செய்யத்தக்கதாக ஆண்டவரப்பா எங்களோடு இருக்கிறபடி நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா சகல விதமான சத்தியத்திற்குள் ஆண்டவரப்பா எங்களை நடத்தத்தக்கதாகவும் எங்களை போதிக்கும்படியாகவும் எங்களை நடத்தவும் ஆண்டவரே எங்களை வழிகாட்டத்தக்கதாக ஆண்டவரப்பா இந்த நாளிலே ஆண்டவரப்பா நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா உடைய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தையானது ஆண்டவரப்பா அனுதினமும் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே, எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரப்பா உடைய சமூகத்தில் ஆண்டவரப்பா நாங்கள் அதிகமாய் ஆண்டவரப்பா வேதத்தை வாசிக்கவும் நேசிக்கவும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே. அதை போல் ஆண்டவரப்பா அநேக ஆத்துமாக்களுக்காகவும் அதை போல் ஆண்டவரப்பா பின்மாற்றி போய் கொண்டிருக்கிற ஆண்டவரப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரப்பா நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக உம்மோடு செலவிடத்தக்கதாக ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற பணிகளை ஆண்டவரே உண்மையும் உத்தமத்தோடு நாங்கள் செயல்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே நீர் தாமே கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். பேசின மகளை ஆண்டவரப்பா இன்னும் ஆண்டவரே நீர் தாமே வல்லமையாய் ஆண்டவரப்பா செய்கிற ஊழியங்களிலே ஆண்டவரப்பா நீர் மகிமையாய் எடுத்து நீர் ஆண்டவரப்பா பிரயோகப்படுத்துவன்மார் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரப்பா பிரயோஜனமாய் உம்முடைய கருவியாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் தாமே கிருபை செய்யுமாறு செபிக்கிறோம். அதை போல கேட்ட வசனங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரப்பா ஒவ்வொரு வாரம் ஆண்டவரே இதே ஆண்டவரப்பா மனதிலே வைத்து ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரப்பா இன்னும் ஆண்டவரப்பா உண்மையிலே ஆண்டவரப்பா வளரத்தக்கதாக கிருபைகளை தரவன்மார் செபிக்கிறோம். என்ன முகாந்திரத்தோடும் என்ன தேவையோடும் என்ன பலவீனத்தோடும் ஆண்டவரப்பா இந்த இடத்துல வந்திருந்தாலும் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரப்பா கர்த்தரை விட்டு ஆண்டவரப்பா வேற எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு கவனத்தை செலுத்தாதபடி ஆண்டவரே உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆண்டவரப்பா எங்களுக்கு ஆண்டவரப்பா ஒத்தாசைகளும் ஆண்டவரே சகல விதமான ஆண்டவரப்பா சுகத்தையும் ஆண்டவரே அதை போல் ஆண்டவரப்பா அழிவிலிருந்து ஆண்டவரப்பா நீர் எடுத்து ஆண்டவரே எங்களை பிழைக்க வைக்கிற தேவனாய் இருக்கிற அப்படின்னாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரப்பா உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரப்பா நீர்த்தாமே எங்களை நடத்த வேண்டுமாறு செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரப்பா இந்த வாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அதன் காலத்தில் ஆண்டவரப்பா நேர்த்தியாய் செய்யத்தக்கதாகவும் அதை போல் ஆண்டவரப்பா தொடர்ந்து காரியங்களை ஆண்டவரப்பா வாய்க்க செய்ய நீர்த்தாமே கிருபை செய்யுமாறு செபிக்கிறோம். மீண்டுமாய் நாங்கள் இப்படியாய் கூடி ஜெபிக்கிற வரைக்கும் உம்முடைய கிருபை உம்முடைய தயவு உம்முடைய இரக்கம் எங்களை தாங்கி எங்களை வழி நடத்தட்டும். சகல துதிகள் நம்ம மகிமை அப்பா நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாராதேஸ் கிறிஸ்துவின் என்பது ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உகாலும் மறவாதரு. ஆமென். Praise Lord, praise Lord, praise Lord. கண்டிப்பா அது நடந்தே ஆகணும். பாண்டவர் நம்ம ஜெபிக்கும் போது ஒன்று எக்ஸ்பிளனேஷன்